பீம் ஒரு அழகான கிராமத்தில் பிறந்தான். இயற்கையுடன் ஒட்டி பழகிய ஒரு சிறுவன். பசுமை புல்வெளி, பறக்கும் காகங்கள், புனல் ஓடைகள், இதுவே அவனுடைய உலகம். அந்த கிராமத்தில் ஒரு பழமையான கோவில் இருந்தது. அந்த கோவிலில் ஒளி வீசும் ஒரு கோபுரக்கல் இருந்தது. அது கிராமத்தின் பாதுகாப்பு சின்னமாக இருந்தது. ஒரு நாள் அந்த ரத்தினக்கல் திருடப்பட்டது. மக்கள் சோகத்தில் மூழ்கினர். அந்த கல்லை காப்பாற்றும் பொறுப்பு சிறு வயதிலேயே பீம் மீது விழுந்தது. எந்த பயமும் இல்லாமல் அவன் தனது பயணத்தை தொடங்கினான். அவன் சென்றான். காடுகளைக் கடந்தான். மலைச்சரிவுகளில் ஏறினான். ஆறுகளைத் தாண்டினான். அந்த பயணத்தில் அவன் அன்பையும் துணிவையும் நம்பிக்கையையும் தோழனாகக் கொண்டான். அவன் கடைசியில் வந்த இடம் ஒரு மர்மமயமான காட்டுக்குள் இருந்த ஒரு 3 தலை கொண்ட அரக்கனின் கோவில். அந்த அரக்கன் திருடிய கல்லை பாதுகாப்பதாகவும் அதை மீட்பது மிக மிக அபாயகரமாக இருப்பதாகவும் அனைவரும் கூறினார்கள். ஆனால் பீம் தனது மன வலிமையை நம்பினான். அவன் யுத்தம் செய்யவில்லை. பதற்றமின்றி தைரியத்துடன் குற்றவாளி யார் என்பதை உணரச் செய்தான். அவனது நற்குணம் அந்த அரக்கனின் வலிமையை வென்றது. கல்லை மீட்டான் வீரம். பீம் வீடு திரும்பியபோது மக்கள் மகிழ்ச்சியில் கலந்தனர். கோவில் மீண்டும் பிரகாசிக்கத் தொடங்கியது. பீம்